உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஏன் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணா முக்தின்னு சைவ சமய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க? அந்த பின்னணியை, அந்த காரணங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? தரிசனாத் முக்தின்னு சொல்லப்படுவது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஹிருதயமாகிற சிதம்பரத்தின் உள்ளே, சித்தம்பலம்ங்கிறது அதுதான். சித்தத்தை அம்பலமாக்கி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பல வெளியிலே இறைவன் ஆடுகிறான். அவன்தான் எனக்கு ஆதார பொருள். இந்த தூக்கிய திருவடி நிழல்ல இளைப்பாறணும், அதுதான் சிவசாயுஜ்யம்னு சொல்றாங்க. அந்த தூக்கிய திருவடி ஏன் இவ்வளவு சிறப்பா சொல்லப்படுது? விழுந்து கிடக்கிற ஒருவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பலம் அந்த திருவடிக்கு தான் இருக்கு. அங்க போய் விழுந்துட்டோம்னா அந்த திருவடியிலே எந்த ஆணவாதி மலங்களால இத்தனை தூரத்திற்கு நான் அலகழிக்கப்பட்டேனோ, என்னை நானே அழித்து கொண்டேனோ, அதை எல்லாத்தையும் அந்த இடத்துல நான் பலியாக இட்டுடுறேன். என்னால அதுலேருந்து நான் பிரியறேன். என்கிட்ட இருக்கிற அதை நான் அங்க துறக்கிறேன்னும் போது விட்டதை அப்படியே அழுத்துறார். அது ஒரு திருவடி. அது என்ன சார் சிதம்பர ரகசியம்? சபையில நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணா மாதிரி நாம நின்னோம்னா நமக்கு இடதுகை பக்கத்துல சுவாமியினுடைய அந்த மேடையினுடைய ஒரு கோடியிலே இந்த வழிபாட்டிற்கான அந்த ரகசிய பொருள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விதமான யந்திர அமைப்பு. அதில் சில பீஜங்கள்லாம் உண்டு. அது ஒரு சில தத்துவத்தை அது குறித்து வெளிப்படுத்துகிறது. தரிசனத்துக்கு நம்ம அங்கே இருக்கும்போது ஸ்படிலிங்கத்தை எடுத்துட்டு வரும்போது சுவாமி வரார்னு சொல்லி அவருக்குரிய அபிஷேக விதிகளை வச்சு அவருக்கான அபிஷேகங்கள்லாம் நடக்கும். சிதம்பரத்தில் ஏன் 6 கால அபிஷேகம் அந்த ஸ்படிலிங்கத்துக்கு பண்றாங்க? இப்போ திருவாரூர், சிதம்பரம் மாதிரியான ஸ்தலங்கள்ல விசேஷ மூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு நித்தியமும் அபிஷேகம், அலங்காரம் முதலியவைகள்லாம் செய்ய முடியாது. ஒரு நாள் பொழுதுல 6 கால அபிஷேகம்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால பக்கத்திலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கிணற்றிற்கு பரமானந்த கூப்பம்னு பேரு. அது நடராஜ பெருமானுடைய அபிஷேக தீர்த்தம் நித்தமும் அதிலே சேர்வதாலே அந்த தீர்த்தத்திலே ஆடக்கூடிய உயிர்களுக்கு ஞானம் அபரிமிதமாக கிடைக்கும். இந்த பிரம்மோற்சவத்துடைய அழகே சுவாமி அந்த தேர்ல புறப்படுற அழகுதான். ராஜசபையிலிருந்து வெளிப்படுவார் சுவாமி மம்மனும். அப்ப அந்த படியிலிருந்து அவர் இறங்கக்கூடிய அந்த அழகு, அதை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேல அன்னைக்கெல்லாம் குழந்தை குட்டியோட அத்தனை பேர் வெளியில காத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளபடியே ஒரு பெரிய ராஜாக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவர் வரும்போது அடையக்கூடிய ஒரு சந்தோஷம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீன புலவர், சைவ சித்தாந்த ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், கட்டிடக்கலை வல்லுநர், எழுத்தாளர், முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மது சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு மிகப்பெரிய கேப்பு. பலரும் கேட்டாங்க ஏன் அவரை கூப்பிடுறது இல்லை அப்படின்னு. நீங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அந்த மார்கழி அந்த சீசனில். ஸோ இப்போது மார்கழி மாதத்தில் இருக்கோம். மார்கழி மாதம் முக்கியமாக சைவத்துக்கும் சரி வைணவத்துக்கும் சரி மிக முக்கியமான மாதம். சைவத்தை பொறுத்த வரைக்கும் அருத்ரா தரிசனம் மார்கழி மாதம், வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதேசி இந்த மாதத்துல தான் நடக்கும். சிதம்பரத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். புராணம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சைவர்களுக்கு மிக முக்கியமான ஸ்தலம். கோவில்னு சொன்னாலே சைவர்களுக்கு அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி அப்படிங்கிற ஒரு இது உண்டு. சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணால் நமக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணால் முக்தின்னு சைவ சமய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க? அந்த பின்னணியை, அந்த காரணங்களை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? முக்தி தலங்கள்ங்கிற வரிசையில் கமலாலயம்னு சொல்லப்படுற திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை ஸ்மரித்தால் முக்தி, சிதம்பர தரிசனம் அதனால் முக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நேரடியாக போய் பிறந்து இறந்து இந்த பொருளில் எடுத்துக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அந்தந்த தத்துவங்களுக்குள்ளே பிறத்தல், அந்த தத்துவத்திலே இறத்தல், அந்த தத்துவத்தை ஸ்மரித்தல், தில்லைங்கிற அந்த தத்துவத்தை தரிசனம் செய்வது என்ற அளவில் உலக உயிர்களுக்கெல்லாம் ஆதார பொருளாக இருப்பவன் இறைவன் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதனால்தான் பதி என்ற சொல்லாலே அறிகிறோம். அந்த பதி எனப்படுபவன் சிவபெருமான் தான் என்றுதான் ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சிவத்தன்மை ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் அந்தந்த ஆன்மாவுக்கு ஆதார பொருளாக உள்ளே கலந்து இருக்கக்கூடிய நிலையில தான் பார்க்குறோம். உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் தான் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறான்ங்கிறது ஒரு பாமரருடைய புரிதலே அப்படித்தான் எடுத்துக்கிறோம். சித்தாந்தம் அதையே தான் சொல்லுது. அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக அந்த இறைவன், அந்த இறைவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். இப்போ என்னுள்ளும் இருப்பவன், எல்லா பொருட்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவன், அவனுடைய தன்மை அதில் கலந்திருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. கார்த்தால சூரியன் உதயத்திலிருந்து சாயங்காலம் அர்த்தஜாமமாகி இருள் சூழ்ந்து மறுபடியும் அடுத்த நாள் இந்த சுழற்சி தொடர்ந்து நடப்பதற்கு இறைவனுடைய செயல்பாடுகள், அவன் இதை இப்படி படைத்திருக்கிறான், இப்படி அதை நடத்துவிக்கிறான் என்பதுதான் காரணம்னு ஆகிறதுனால
அந்த அந்த சுழற்சி, அந்த உலகத்தினுடைய நடப்பு, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம கடிகாரத்துல இந்த முள் துடிக்க துடிக்க ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே ஒரு ஒரு உருப்பொருத்தி பார்த்து, இந்த இந்த ஒரு பொருள் அசைந்து கொண்டே இருப்பதால், இப்ப எப்படி உயிர் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அடிப்படை குறிப்பு வந்து நமக்கு மார்பு கிட்ட கையை வச்சு பார்த்தா அந்த இதயம் துடிக்கக்கூடிய சத்தம் கேட்கணும். அந்த துடிப்புல ஒரு தாளம் இருக்கு, ஒரு லயம் இருக்கு. அந்த துடிப்பு எது அந்த துடிப்பை ஏற்படுத்துதுன்னா, ஒரு ஒரு பொருள் அசைந்து கொண்டே இருக்கு, அதனுடைய அசைவு இந்த உலகத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்குன்னா, அந்த அசைவாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது ஒரு திருவடியை தூக்கி ஆடக்கூடிய நடராஜ பெருமான் போல இருக்கும்னு ஒரு பாவனையிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் பார்க்கிறார்கள். அதனால தான் எல்லா உயிர்களுக்கும் பல தெய்வங்கள்னு சொல்லப்பட்டாலும் சிவபெருமான் தான் அசைந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆட்டம் ஒன்று அது இருந்து கொண்டே இருக்கும் வரையிலும் உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப மார்பினுடைய துடிப்புக்கும் மூச்சு சுவாசத்திற்குமான தொடர்பெல்லாம் பார்க்கிறோம். அது இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ரித்தம்ல தான் அது இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ரித்தம் கொஞ்சம் மாறினாலும் நம்மளால நிக்க முடியாது. திடீர்னு மார்பு படபடபட அடிக்க ஆரம்பிச்சா நிலை குலைந்து விழுந்து விடுவோம். அதிகமா போனாலும் குறைந்து போனாலும் இரண்டு நிலையிலேயும் இந்த சமச்சீராக இருக்கக்கூடிய அந்த அளவு, அந்த அடி மாறுபட்டு போனால் குலைந்து விடும். அப்போ உலகமும் அது போலே ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்துல அது இயங்கிக் கொண்டே இருக்கு. ஹிருதயத்துக்கு ஒரு பூமிக்கு ஒரு ஹிருதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிருதயமும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட சீர்ல தான் அது துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாறுபட்டு போனால் சம்ஹாரம் வரைக்கும் போகக்கூடியதாய் போகும். அந்த துடிப்பை நிறுத்தி வைத்து இந்த அளவிலே இருத்தி இதை எல்லாவற்றையும் ஒரு நாடகம் போலே பெருமான் நடித்து காண்பிக்கிறான்ங்கிறதுனால தான் பரம்பொருளாக அறியப்படும் சிவபெருமானை நடன தெய்வமாக ஆடிக்கொண்டே இருப்பவன்கிற அளவில் பார்க்கிறோம். அந்த ஜதியில அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறதுனால இது எல்லாமே இசைந்து கொண்டே இருக்கு. அந்த படிக்கு ஒவ்வொரு உயிரும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த ஹிருதய துடிப்பு, அது நடக்கக்கூடியது, மேலே ஏறக்கூடியது, உட்காரக்கூடியது, உறங்குவது, எல்லாத்தையும் சின்ன எறும்பிலிருந்து ஆரம்பித்து யானை வரையிலுமாக அத்தனை உயிரினத்திற்குமான அந்த துடிப்பை முக்கியமான நிலையில வச்சு காண்பிக்கிறோம். இந்த துடிப்புக்கு ஆதாரமாக இருப்பவன் இறைவன் தான். அவன்தான் உள்ளுக்குள்ளே இருந்து இதை எல்லாவற்றையும் செயல்படுத்துறான்கிற எண்ணம் வரும்போது இதயத்தை கோவிலாக பாவித்து அதற்கு உள்ளுரை பொருளாக இறைவனை பார்க்கக்கூடிய நிலைக்கு உயர்கிறோம். அதனால தான் சிதம்பர கஷேத்திரத்திற்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள்ல ஒன்று புண்டரீகபுரம். புண்டரீகம்னா தாமரை. தாமரையாக சொல்லப்படுவது எப்போதுமே ஹிருதயம் தான். ஹிருதய தாமரைன்னு சொல்லுவோம். மனசை ஒரு தாமரையாக பொருத்தி பார்த்தால் அந்த தாமரைக்குள்ளே இருப்பவனாக இருக்கும் இறைவனை ஒரு ஆடக்கூடியவனாக, ஆடல் வல்லானாக, இவரை விடவும் இந்த இந்த உலகமாகிற இந்த கூத்தை தினமும் நடத்தி காண்பிக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளையும் ஒரு கூத்து போலத்தானே கடக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிறோம், அந்த கூத்து தொடங்குது, எல்லாரும் ஒரு பக்கம் போறோம் வரோம், இந்த வேலை அந்த வேலை, பலரை சந்திக்கிறோம், இன்பம் தருகிறது, துன்பம் தருகிறது, எல்லாம் முடிச்சு ராத்திரி ஓய்வு எடுக்கும் போது அன்றைய நாள் முழுதும் நடந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாடகத்தை பார்த்தா மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான இந்த உலக நாடகத்தை நடத்துவிப்பவனாக ஒருவன் தானே நடித்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறான் போது அந்த ஹிருதயத்தை உலகத்திற்கு ஒரு ஹிருதயம் போல பாவித்து அதற்குள்ளுரை பொருளாக இருக்கும் இறைவனை ஆடும்படியாக செஞ்சிருக்காங்க. இப்ப சிதம்பர தரிசனம்ங்கிறது இங்க இருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு சிதம்பர கஷேத்திரத்திற்கு போய் அங்கே உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்றது அது தரிசனம் தான். ஆனா தரிசனாத் முக்தின்னு சொல்லப்படுவது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஹிருதயமாகிற சிதம்பரத்தின் உள்ளே, சித்தம்பலம்ங்கிறது அதுதான், சித்தத்தை அம்பலமாக்கி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்பல வெளியிலே இறைவன் ஆடுகிறான். அவன்தான் எனக்கு ஆதார பொருள். அவனை நான் தரிசித்து பேறு பெறும்போது இப்ப அவர் எனக்கு மட்டுமானவர் இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அதே ஆனந்த தாண்டவம் எதிரே இருக்கவர்கிட்டையும் இருக்கு, இன்னொருத்தர்கிட்டையும் இருக்கு, உலகத்துல எல்லா உயிருக்குள்ளேயும் அது இருக்குன்னு போது ஒரு இறைவன் தான் அத்தனையும் நடத்தி வைக்கிறான்ங்கிற எண்ணம் வந்து ஒரு விதமான ஒரு பக்குவ நிலை ஏற்படும். அதை சிதம்பர தரிசனத்தால் முக்தின்னு சொல்லப்படுகிறது. இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த சிதம்பர கஷேத்திரத்தை போய் தரிசித்து பழகி இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வர வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற சிதம்பரம்ங்கிறது அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் புரியாது. அதனால சிதம்பர தரிசனம் எனப்படுவது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றதுல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போய் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிதம்பர தலத்தை நான் தரிசிக்கிறேன் மாதிரி அந்த அளவுக்கு போய் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆடர் வல்லானாக இருக்கிற ஆதார பொருளான இறைவனை உணர்வரையில் வைத்துக் கொள்கிறோம். இந்த சுவாமியுடைய அந்த தூக்கிய திருவடிக்கு சைவ சித்தாந்தத்துல, சைவ சமயத்துல ரொம்ப முக்கியமான இடம் உண்டு. அந்த தூக்கிய திருவடி நிழல்ல இளைப்பாறணும், அதுதான் சிவசாயுஜ்யம்னு சொல்றாங்க. அந்த தூக்கிய திருவடி ஏன் இவ்வளவு சிறப்பா சொல்லப்படுது? விழுந்து கிடக்கிற ஒருவனை தூக்கி நிறுத்தக்கூடிய பலம் அந்த திருவடிக்கு தான் இருக்கு. அங்க போய் விழுந்துட்டோம்னா அந்த திருவடியில எந்த ஆணவவாதி மலங்களால இத்தனை தூரத்திற்கு நான் அலகழிக்கப்பட்டேனோ, என்னை நானே அழித்து கொண்டேனோ, அதை எல்லாத்தையும் அந்த இடத்துல நான் பலியாக இட்டுடுறேன். என்னால அதுலேருந்து நான் பிரியறேன். என்கிட்ட இருக்கிற அதை நான் அங்க துறக்கிறேன்னும் போது விட்டதை அப்படியே அழுத்துறார். அது ஒரு திருவடி. அதைத்தான் அந்த அபஸ்மார புருஷன் சொல்லக்கூடிய அந்த முயலகன்கிற ஒரு சின்ன பூதம் மாதிரி இருக்கும். நடராஜ பெருமானுடைய திருவுருவலை பார்த்தோம்னா அவருடைய வலது திருவடி ஒரு பூதத்தின் மேலே அழுத்தி நிறுத்தி இருப்பார். குள்ள வடிவிலான ஒரு பூதம் போல இருக்கக்கூடியது. அதற்கு முயலகன்னு பேர்.
அது உலக உயிர்களுக்கெல்லாம் ஆணவம், கண்மம், அறியாமை முதலிய மலங்களினுடைய வடிவமாக கருதப்படுது. அவர் திருவடியில விழுந்து பற்றி கொண்டால் அந்த மலத்தன்மையை ஒரு திருவடியால் அழுத்திடுறார். அது வலது திருவடி. அதால் அழுத்தி நிறுத்திட்டு உயிர்களை அருளே வடிவான உமாதேவியார் சுவாமிக்கு இடது பாகத்தில் இருக்கிறதுனால அந்த இடது காலை தூக்கி இடது திருவடினாலே தூக்கி அந்த உயிரை மேன்மைப்படுத்துகிறார்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த வடிக்கு அருள் வடிவமாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய இடது பாகம். அம்பிகை இடது பாகத்தில் இருப்பதனாலே அருள் வடிவம் அம்பிகை. அந்த அருளாலே சிவனருள்ங்கிற தன்மையினாலே அந்த உயிர் ஆணவாதி மலங்கள் நீங்க பெற்று இப்படி தூக்கி மேல ஒசத்தி வைக்கிறாருன்னே பொருள் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி தூக்கி நிறுத்துகிறார். அதனால் அந்த தூக்கிய திருவடிக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது. காரைக்கால் அம்மையார் சிவபெருமானிடத்தே போய் திருக்கைலாய தரிசனம் பண்ணின போது அரவாணி ஆடுங்கால் உன் அடிக்கீழ் இருக்கன்னு பிரார்த்தனை பண்ணினாங்க. அதனாலே எத்தனை பிறவியே இன்னும் பிறவியே வந்தாலும் உன்னை மறவாமல் வைத்துக்கொள். இதெல்லாம் முடித்து ஒரு நாள் முத்திப்பேற்றை அடையும் போது நீ ஆடும்போது உன் திருவடி கீழ் இருந்து அந்த திருவடி தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அம்மையார் வலியுறுத்துறதுனால எல்லா அடியார்களுக்கும் முதன்மையாக இறைவனுக்கே அம்மா ஸ்தானத்துல வைத்து சொல்லப்பட்ட பெருமையுடையவளான அந்த அம்மையார் சொன்ன அந்த ஸ்தானத்தையே முத்திஸ்தானமாக கொண்டு தான் சாதாரணமாக கூட யாரான இறந்துவிட்டு போனாங்கன்னா அந்த உயிர் இறைவன் திருவடியில் இளைப்பாரட்டும் என்று வேண்டுகிறேன் தான் எழுதுவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களே கூட சிலர் சாதாரணமாக சொல்லும் போது சைவ சித்தாந்தியா இருக்கணும்னு இல்லை, சாமானியர்களே அதை தான் நம்புறாங்க. அப்போ பெருமை பொருள் இதுதான். அந்த அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடி, அந்த திருவடியினுடைய நிழலிலே இந்த உயிர் போய் இத்தனை காலமும் அலக்கழிக்கப்பட்டு பல பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு பிறவியிலையும் எல்லா பாட்டையும் பட்டு முடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு அடித்து ஓய்ந்து போய் விழக்கூடிய இடமாக அந்த திருவடி. இத்தனைக்கும் நீ கஷ்டப்பட்டதுலேருந்து உனக்கு சிரமத்தை எல்லாம் தீர்த்து உனக்கு இளைப்பாக ஒரு இடத்தை தருகிறேன்னு அந்த இளைப்பாறும் நிலையிலே அங்கே ஒரு நிழல் விழுதாம். அந்த நிழலாக்கு அடியிலே இந்த உயிர் இருந்து இளைப்பாறுகிறதுன்னு சொல்றதுனால தூக்கிய திருவடிக்கு இந்த சிறப்பு. குறிப்பாக சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை ரொம்ப விசேஷம். மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவகலைகள் எல்லாம் சிதம்பரத்தில் ஒடுங்குவதாக நம்பிக்கை. ஏன் சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம்? மதுரையில் முதல் திருவனந்தல் ரொம்ப விசேஷம். இதை பற்றி சொல்ல முடியுமா சார்? ஒவ்வொரு காலத்துக்குமே 6 கால பூசையிலே அந்தந்த கோயில் வெளிப்படுத்தக்கூடிய தத்துவ சிறப்பை வைத்து ஒரு கால சிறப்பை வைக்கிறாங்க. திருவாரூர் திருத்தலத்துல சாயரட்சை விசேஷம், இறைப்பொழுதுன்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். இறைப்பொழுதுல தான் சுவாமி சிவபெருமான் அங்கே வந்தார்னு. மாலை மங்கக்கூடிய நேரத்துல இருள் சூழும் போது உலக உயிர்கள் எல்லாம் துடிக்கும். பறவைகள் மிருகங்கள்லாம் அதனுடைய கூட்டை போய் அடைந்துடும். அதுக்கு மேல வெளியே சுத்தி தெரியாது. நாமே எல்லாரும் வீட்டுக்கு போய் அப்போ ஒடுங்கக்கூடிய ஒரு நேரம் அது. அதனால அந்த மாலை பொழுது மங்க ஆரம்பிக்கும் போது சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வணங்குதல்ங்கிறது அது அந்த சிறப்பை திருவாரூரிலே காக்கும் இயல்பிலே சிவபெருமான் அதை காட்டித் தருகிறார். அந்த விதத்திலே திருவனந்தல் மதுரை எம்பதியிலே திருவருட்திறத்தினாலே உலகம் திரும்பி ஒளி பெற்று உலக உயிர்களுக்கான அன்றைய செலவினங்கள் எல்லாம் பெற்று அந்தந்த உயிர்கள் அதனுடைய போக்கிலே வினையின் கணக்கின்படி உழலுவதற்கான ஒரு தொடக்கம் அம்மையும் அப்பனுமாக சேர்ந்திருந்து அந்த சிவசக்தி தத்துவத்தை காட்டித் தருவதனாலே மதுரையிலே திருவனந்தல் சிறப்புன்னும். அர்த்தஜாம பூஜை எல்லா சிவகலைகளும் அந்தந்த கோயிலில் இப்போ பூஜை பண்றோம்னா பராகாசத்தில் இருக்கக்கூடிய சிவதத்துவத்திலிருந்து ஒரு பகுதி அதில் லயிப்பதாக என்னுடைய உயிர் பொருளாக இருக்கக்கூடியதை அதில் ஸ்தாபித்து தான் ஆன்மார்த்த பூஜைன்னு செய்கிறோம். அந்தபடிக்கு அந்த தத்துவத்தை எல்லாம் உலக அளவிலே நடக்கக்கூடிய எல்லா சிவ பூஜையினுடைய கலைகளையும் கோயில் பரார்த்த பூஜையில் இருக்கக்கூடிய கலைகளை நிறைவாக கொண்டு போய் இந்த இடத்துல சமர்ப்பித்து முடிக்கிறோம்னு ஒரு நம்பிக்கை. இதுல போய் சுவாமி அந்த ஏன்னா பரமானந்த தாண்டவத்துல போய் இது அத்தனையும் ஒடுங்குகிறதுங்கிற அளவில் வைப்பதினாலே இந்த அர்த்தஜாம பூஜையினுடைய மகத்துவத்தை சிதம்பர கஷேத்திரத்துக்குன்னு வைத்திருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு சாதாரணமாக சிதம்பரம் போகிறோம். தீட்சிதர் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தால் சிவமேலை ஏற்றி பக்கத்தில் போய் நடராஜாவை கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குறோம். ரகசியம்னு சொல்லும் போது தீபாராதனை காட்டுவாங்க. எங்கள் ரகசியம் பார்க்குறதுக்குள்ளேயே தரிசனம்லாம் முடிஞ்சிடும். அது என்ன சார் சிதம்பர ரகசியம்? நாம் நார்மலாக நடராஜா ஃபோட்டோவை நாம் பார்த்தோம்னா சபையில் இருக்கிறத அப்படியே காட்சிப்படுத்தியிருப்பாங்க. சுவாமி அம்பாள் இருப்பாங்க. சைடில் ஒரு அந்தரத்தில் ஒரு வில்வமாலை தொங்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை நார்மல் ஃபோட்டோஸில் காட்டியிருப்பாங்க. அது வில்வமாலைன்னு நமக்கு தங்கத்தாலான வில்வமாலைன்னு தெரியுது. அதுதான் ரகசியம்னு சொல்கிறாங்க. அந்த ரகசியம் என்ன சார்? சிதம்பர ரகசியம் என்ன? திருவாரூரில் எல்லா ரகசியம், சிதம்பரத்தில் அது ரகசியம். அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? ரகசியம்னு சொல்லிட்டு அதை பகிரங்கமாக சொல்ல முடியாது கேட்டா எப்படி? அது ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரகசியங்களுமே திருமூலர் சொல்லா மாதிரி ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலை கொள்ளும். சிதம்பர ரகசியத்தை பெருமான் நமக்கு உபதேசம் பண்ணி வைக்கணும்னு அவர்கிட்ட விண்ணப்பம் வைத்துக் கொண்டே இருந்தால் திருவருளால நமக்கு அந்த பக்குவம் வாய்க்க பெற்று அது தெளிவிக்கும் போது தானே தெளியும். அது வரையில் வார்த்தைகளால சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ற விஷயம் இல்லை சிதம்பர ரகசியம். அது தான் தெரிவிக்கும் போது தன்னை தானே காட்டி கொடுக்கும். ஆனா அத்தனை நாளா மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை இந்த தெளிவு தரும். சாதாரணமா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மிதிவண்டி ஓட்ட கத்துக்கிட்டு அதை நல்லா ஓட்டுறோன்னும் போதே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரி புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டால் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது உலகத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவ கருத்து. இது
உலக உயிர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவ கருத்து. அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுல சொல்லலாம், சபையில நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணா மாதிரி நாம நின்னோம்னா நமக்கு இடதுகை பக்கத்துல சுவாமியினுடைய அந்த மேடையினுடைய ஒரு கோடியில இந்த வழிபாட்டிற்கான அந்த ரகசிய பொருள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விதமான யந்திர அமைப்பு, அதில் சில பீஜங்கள்லாம் உண்டு. அது ஒரு சில தத்துவத்தை அது குறித்து வெளிப்படுத்துகிறது. அதை நேரடியாக நாம் பார்க்க முடியாதபடிக்கு வைத்து, அது சுவாமி தத்துவமாக கருதப்படுவதால் ஸ்வர்ணத்தினாலே வில்வதளங்கள், தங்கத்தினால பண்ணப்பட்ட வில்வ இலைகளை மாலை போலே அதன் மேலே போட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த திரை என்பது நம்முடைய அறியாமைங்கிற திரை. அந்த திரை எப்போ விலகும்னா, அதை விலக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு ஆச்சாரியர், அவருக்கு அந்த சக்தி உண்டு. அறியாமையை நீக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் இந்த இடத்துல சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லைவாழந்தனர்களான தீட்சிதர்கள், அன்றைக்கு முறை பார்க்கக்கூடிய அந்த தீட்சிதர் சுவாமி, அவர் அந்த திரையை விளக்குவார். அவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா அந்த யோக்கியதை இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த தெளிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால அறியாமைங்கிற திரையை நீக்கக்கூடிய ஸ்தானத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்க நீக்கி அதுல எவ்வளவு பகுதி பண்ணி வைக்க முடியுமோ அதை ஒரு சூட்சமா காட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சதாச்சாரியரை அடைந்து அவர்களுக்கு நாம வந்தனம் தெரிவித்து அவரிடத்தை கேட்டு இந்த ரகசியத்தினுடைய சிறப்பை நம்ம பக்குவத்தை அறிந்து அவர்கள் படிப்படியாக உபதேசம் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுல தான் அந்த ரகசியத்தை நாம பார்த்து ஒரு மந்திரோபதேசம் கணக்காக தத்துவோபதேசமே, அது ஒரு பெரிய அளவிலான தத்துவோபதேசம். அந்த தத்துவத்தினுடைய தெளிவை மந்திரத்தின் மூலமாக அறிகிறோங்கிற அளவுல கொள்ளலாம். சிதம்பரம் தரிசனத்துக்கு போனோம்னா ஸ்படிலிங்க அபிஷேகம் தரிசனத்துக்கு நம்ம அங்கே இருக்கும்போது ஸ்படிலிங்கத்தை எடுத்துட்டு வரும்போது சுவாமி வராருன்னு சொல்லி அவருக்குரிய அபிஷேக விதிகளை வச்சு அவருக்கான அபிஷேகங்கள்லாம் நடக்கும். சிதம்பரத்தில் ஏன் 6 கால அபிஷேகம் அந்த ஸ்படிலிங்கத்துக்கு பண்றாங்க? அதனுடைய காரணம், அதற்கு பின்னாடி தத்துவங்கள் எதுவும் இருக்காது. ஒவ்வொரு சிவாலயத்திலுமே 6 கால பூஜைகள் உண்டு. இப்போ திருவாரூர், சிதம்பரம் மாதிரியான ஸ்தலங்கள்ல விசேஷமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு நித்தியமும் அபிஷேகம் அலங்காரம் முதலியவைகள்லாம் செய்ய முடியாது. ஒரு நாள் பொழுதுல 6 கால அபிஷேகம்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால அந்த சுவாமியினுடைய ஒரு அமைப்பு மாதிரி ஒரு லிங்க வடிவத்தை வைத்துக் கொள்வார்கள். அதோடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி, அவருடைய பிரதிபலிப்பாக ஒரு மூர்த்தம். இப்போ அங்கே எழுந்தருள பண்ணப்படும் ஸ்பட்டிகலிங்க மூர்த்தமாக இருக்கக்கூடியவர் நடராஜராகவே தான் பாவிக்கிறோம். நடராஜ பெருமானுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி அவரை எழுந்தருள பண்ணி அவருக்கான 6 கால அபிஷேகங்கள் நடந்து முடிச்சு. அவருக்கே சந்திரமூலீஸ்வரர்னு பேரு. அதை தில்லைவாழந்தனர்கள் நித்தியமும் நடராஜ பெருமானை 6 காலமும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜிப்பதற்கு தகுதியாக ஒரு லிங்கமேனியாக வேணும்னு பிரார்த்தித்ததாகவும், அப்போது நடராஜ பெருமான் அவர்களுடைய அந்த பூசைக்காக வேண்டி தன்னுடைய தலையிலே சூட்டி இருக்கக்கூடிய அந்த சந்திர கலைகளை ஒன்று திரட்டி, அமிர்த கிரணமான அந்த சந்திர கலை, சந்திரன் அமிர்த கிரணங்களாகவே சொல்லப்படுகிறது. குளிர்ந்த அந்த சந்திரனுடைய கீற்றுக்கள் நம்முடைய புத்தியை எல்லாம் கூர்மைப்படுத்தும் தன்மை உண்டு. அந்த அமிர்தமயமான கிரணங்களை நடராஜ பெருமான் கையிலே எடுத்து திரட்டி ஒரு ஸ்படிகலிங்கமாக்கி தில்லைவாழந்தனர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு, அந்த பெருமான் சந்திர மௌலீஸ்வரராகவே சிவபெருமான் இருப்பதனாலே அவருடைய மௌலியில இருக்கிற சந்திரனிலிருந்தே பெறப்பட்ட சந்திரகலைகள் குளிர்வித்து ஒரு ஸ்படிகலிங்கமானபடியாலே சந்திரமௌலீஸ்வரருங்கிற திருநாமத்தாலே அவரை குறிப்பிட்டு நித்தமும் அவரை கூட்டிட்டு வந்து வைத்து 6 காலம் அவருக்கு அந்தந்த காலத்துல நடக்க வேண்டிய அபிஷேகங்கள், காத்தால மத்தியானம் சாயரட்ச 2ஆம் காலம் வரை நடக்க வேண்டிய எல்லா அபிஷேகங்களையும் முடித்து திருப்பி கொண்டு போய் உள்ள எழுந்தருளை பண்றாங்க. நம்ம உச்சிக்காலம் போனோம்னா அங்க ஒரு விசேஷமா இருக்கும். எப்போது உச்சிக்காலம் போனாலும் சிதம்பரம் ரொம்ப கூட்டமா இருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணம் ரத்ன சபாபதி அபிஷேகம்னு. இந்த ரத்னத்தாலான சபாபதிக்கு இந்த அபிஷேக வேலையில் சந்திரமூலீஸ்வருக்கு அபிஷேகம் நடக்கிற மாதிரி அவருக்கும் நடக்கும். நடராஜர் இருக்காரு, அதே போல ஸ்படிகலிங்கமாகிய சந்திரமூலீஸ்வரரும் இருக்காரு. இந்த ரத்ன சபாபதிக்கு என்ன சார் விசேஷம்? இது சிதம்பரத்தினுடைய புராணம் சொல்லக்கூடிய அமைப்பிலே நடராஜ பெருமான் செல்லிக்கு வந்த காலத்திலிருந்து தில்லைவாழ் அந்தணர்கள் ஆகிற அந்த 3000 வேதியர்கள் உடன் வந்தவர்கள் இங்கேயே தங்கி இருந்து இத்தனை நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக புராண கலக்கில இருந்து கோயிலினுடைய நிர்வாகம், கோயிலினுடைய பொறுப்புகளிலே உடைமை, 6 காலம் நடராஜ பெருமானுடைய பூசை, நடைபெற வேண்டிய திருவிழாக்கள், இப்படி சகலவிதமான பொறுப்புகளையும் அவர்களே ஏற்று செய்து வரக்கூடிய ஒரு சுதந்திரமான அந்த சிறப்பை தில்லை கோயிலிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தில்லை வேதியர்களை வேத மரபிலேயும் சைவ தத்துவத்திலேயும் ரொம்ப ஈடுபட்டு மகா ஞானிகளாக அனுஷ்டாதாக்களாக இருந்த இந்த வேதியர்களை அழைத்து கொண்டு போய் அந்தர்வேதின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே பிரம்மதேவன் ஒரு யாகம் பண்ணணும்னு நினைத்து, நான் அதற்கு தகுதியான வேதம் வல்லவர்கள் இவர்கள் தான்ங்கிறதுனால இவர்களை விண்ணப்பித்து அவரோடு போகலாம். ஆனால் போயிருந்து இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு யாகம் பண்ணி கொடுக்குறோம்னா நித்தியம் செய்ய வேண்டிய அந்த நடராஜ பெருமானுடைய பூசைக்காகன்னு யோசித்த போது அந்த யாகத்தீயிலிருந்தே புறப்பட்டு வந்தவராக இந்த பெருமான் சொல்லப்படுகிறார். அதனால நல்ல மாணிக்க கல்லால் ஆன திருமேனியாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரத்னக்கல் மாணிக்கரங்கிற அந்த ரத்னத்தினாலே ஆன திருமேனி, அதனால ஒரு இளஞ்சிவப்பு நிறத்திலே இருப்பார். அந்த திருமேனியை அந்த அந்தர்வேதி யாகத்திலே இருந்தே தீட்சிதர்கள் பெற்றார்கள். அதனால மத்தியான காலத்துல உச்சிகால பூஜையில அவரையும் விசேஷமாக வைத்து சந்திரமௌலீஸ்வரராக சொல்லப்படும் ஸ்படிகலிங்க மூர்த்தத்துக்கு அபிஷேகமான பிறகு இவரை எழுந்தருளச் செய்து
பூஜை செய்வதுங்கிற ஒரு மரபு ஏற்பட்டதாகன்னு வழக்கத்துல வந்திருக்கு. சபையில நாம சொல்லி கேள்விப்பட்டது உள்ள வந்து ஒரு பைரவர் ஒருத்தவர் இருக்காரு, இன்னும் பல சுவாமிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சபைக்குள்ள என்னென்ன சுவாமி? நடராஜ சிவகாமி அம்பாள், சந்திரமௌலீஸ்வரர், ரத்னபாவதி இல்லாம வேற என்ன மூர்த்தங்கள் சபைக்குள்ள இருக்கு? நம்ம இல்லாம ஒரு முகலிங்க மூர்த்தம் ஒன்று உண்டு. பாதுகை, சுவாமியினுடைய பாதுகை உண்டு. பள்ளியறைக்கு எழுந்துள்ள செய்யக்கூடிய பாதுகை உண்டு. ஒரு பக்கத்துல ரகசியம் இருக்க பார்க்கிறோம். சபைக்கான ஒரு பைரவராக உள்ளுக்குள்ளே ஒரு பைரவமூர்த்தி, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவராக ஒரு பைரவ பெருமான் இருக்கார். மற்றபடிக்கு பிரதோஷ கால பூஜைக்காக பிரதோஷ நாயகர், விசேஷ பூஜை காலத்தில் எழுந்துள்ள பண்றதுக்கு அஸ்திரதேவர் சில நேரத்துல இங்கே சபையிலையும் கொண்டு வந்து வைக்கிறது உண்டு. இந்த மாதிரியான தெய்வீக வடிவங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க பார்க்கிறோம். நடராஜா சபைக்கு பக்கத்துலேயே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. சண்டிகேஸ்வரர் மற்ற சிவாலயங்கள்ல பார்க்கறத விட அங்க கொஞ்சம் ஐக்கோனோகிராஃபி ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு. அதற்கு என்ன காரணம்? அந்த பக்கத்திலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இந்த கிணற்றிற்கு பரமானந்த கூப்பம்னு பேரு. அது நடராஜ பெருமானுடைய அபிஷேக தீர்த்தம் நித்தமும் அதிலே சேர்வதாலே அந்த தீர்த்தத்திலே ஆடக்கூடிய உயிர்களுக்கு ஞானம் அபரிமிதமாக கிடைக்கும். ஞானத்தினாலே அடையக்கூடியது என்னன்னா பரமானந்தம். முடிவில்லாத ஆனந்தம் தெளிவினாலே பிறக்கும். இங்க ஞானம்ங்கிறது பெரிய இதுவாக, சாதாரண விஷயத்துல ஒரு தெளிவு பிறந்தாலே நமக்கு ஆனந்தம் தானே. கீழே சொன்னேன் இல்லையா, புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு ஆனந்தம் இருக்கே. முதல்ல கணினி எல்லாம் வந்தபோது அதனுடைய சூட்சுமங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா. அந்த மாதிரி தெளிவினாலே இன்பம் பிறக்கும். இது சாமானிய விஷயத்துல ஒரு தெளிவுக்கே நமக்கு இவ்வளவு இன்பம்னா, இது தத்துவ விஷயம். உயிரை பற்றிய விசாரமோ இறைவனை பற்றிய விசாரமோ செய்து அதுல ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா அது முடிவில்லாத ஒரு முக்தி நிலையை, முத்திகித்தல கிடைக்கிற அந்த அந்த ஆனந்தம் கிடைக்கும் போது அதை வந்து நடராஜ பெருமானுடைய நிர்மால்யம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானுடைய பிரசாதம் தான் அதை நமக்கு கொடுக்குங்கிறதுனால நடராஜ பெருமானுடைய அபிஷேக நிர்மால்யம் சேர்வது போல அமைந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கிணற்றிற்கு பரமானந்த கூப்பம்னு பேரு. தில்லை கோயிலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய 10 முக்கியமான தீர்த்தங்கள்ல ஒன்றாக பரமானந்த கூப்பமும் சொல்லப்படுகிறது. நிர்மால்யம் சேரக்கூடிய இடம்னு சொல்றீங்க, அது எப்படி தீர்த்தமா? இல்ல, சுவாமியினுடைய நிர்மால்யம் அங்க சேர்றதாக பாவனை. அவருடைய அபிஷேக நிர்மால்யமும் மீதி விஷயங்களோ அதுல சேர்றதாக ஒரு பாவனை. சுவாமிக்கு பக்கத்திலேயே அது இருக்கிறதுனால அதனால அதுக்கு அந்த ஒரு சிறப்பை சேர்த்து வைத்திருக்கிறோம். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு பிரம்மசண்டிகேஸ்வரர்னு பேரு. சண்டிகேஸ்வரருங்கிற திருநாமம் ஒரு பதம், ஒரு 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 டெசிக்னேஷன், ஒரு பதவி. அந்த பதவியிலே யாரை இருத்தலாங்கிறது சுவாமியினுடைய சங்கல்பம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு கையில மழுவோட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை பார்க்கிறோம். சிவபெருமானை மாதிரி ஜடாபாரம் தரித்து மழுவோடு இருப்பார். அவரைத்தான் அம்மையான் அடிச்சண்டி பெருமான்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லக்கூடிய 63 வைத்து கொண்டாடப்படும் ஒரு அடியவராக பார்க்கிறோம். அவர் வரலாற்று ரீதியாக கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய செய்நல்லூர் தலத்திலே அந்தனர் குலத்தில் பிறந்து சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டது. அவருக்கும் முன்பாகவும் ஒரு சண்டி இருந்திருக்கார். வெவ்வேறு காலங்களிலே சண்டி பதவியை ஒவ்வொருத்தர் பெற்றிருக்கிறார். அதனால தான் சேக்கிழார் இவருடைய புராணத்திலே சொல்லும் போது சண்டேசனும் மாம் பதமும் தந்தோம்ங்கிறார். உனக்கு அந்த சண்டிங்கிற அந்த பதத்தையும் நான் தருகிறேன்னு சொல்லித்தான் சுவாமி சொல்றார். அப்ப அது ஒரு பதவியாகத்தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பதவி பிரமாணம் மாறித்தான் அவர் தலையிலிருந்து அந்த கொன்றை மாலையை வாங்கி இவருக்கு அந்த தலையிலே இவருக்கு அமர்த்தி வைத்து இவருக்கு கொன்றை மாலையெல்லாம் கட்டி வைத்து பெருமான் அனுகிரகம் பண்ணினார். பார்க்கலாம், அங்க பார்க்கலாம். சண்டேச அனுகிரக மூர்த்தினே ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்துல சுவாமி இப்படித்தான் அவருடைய திருவடி பார்ஸ்வத்துல சண்டிகேஸ்வரராக அப்போ பதவி ஏற்கிறவர் அமர்த்தி அவருடைய திருமுடியிலே கொன்றை மாலையை சுற்றி அவருக்கு ஒரு பதவி பிரமாணம் மாதிரி செய்து வைக்கிறார். அந்தபடிக்கு ஏற்பட்டவர் சிதம்பரத்தலம். இந்த புராண காலத்திற்கு எல்லாமே முற்பட்டதானபடியாலே 4 முகங்களோடு அக்ஷமாலை கமண்டலத்தோடு பிரம்மனே இருக்கக்கூடிய ஒரு வடிவம் போலையும் ஒரு சண்டி சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த சண்டிகேஸ்வரரே இங்கே வழிபாட்டில் இருக்கார். அதே போல உற்சவத்தை பத்தி பேசி ஆகணும். இன்னைக்கு தான் குடியேறி இருக்கும் ஆணி திருமஞ்சனம், அதே போல ஆருத்ரா தரிசனம், 2 உற்சவம், உத்தராயணத்துக்கு ஒன்று தட்சிணாயத்துக்கு ஒன்றுன்னு 2 பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்துடைய அழகே சுவாமி அந்த தேர்ல புறப்படுற அழகு தான். அது சிதம்பரத்துல நின்று போய் தரிசனம் பண்ணாதான் அந்த அனுபவம் வாய்க்கும். ஸோ அந்த அனுபவம் பலருக்கும் இருக்கலாம், பலருக்கும் கிடைக்காம இருக்கலாம். அந்த அனுபவத்தை நீங்க சொல்லி கேட்கணும். ஏன்னா நீங்க நிறைய தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அந்த அந்த அனுபவத்தை நீங்க வந்து கடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அனுபவம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அனுபவத்தை எடுத்தோம்னா ஆயுசு போராது. அழுது தொடர்ந்து சேவிக்கக்கூடிய அடியார்கள், பல ஆண்டுகளாக தரிசனம் பண்றவங்க, அது தத்துவம் என்ன பண்றாங்க இதெல்லாம் தெரிய வேண்டாம். நடராஜா தேருக்கு போறாருன்னா அங்க இருக்கணும். இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையான எண்ணத்தோடையே பிள்ளை குட்டிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு 4-10 வண்டிகளை மாறி ரயிலில் வந்து கொஞ்ச தூரத்தை பேருந்தில் வந்து எங்கே தங்க போகிறோம், என்ன ஏது, எந்த ஏற்பாடும் இல்லாமல் கிடைக்கிற ஒரு மண்டபத்திலையோ கிடைக்கிற சத்திரத்தில் பைய வச்சுட்டு தங்கி அங்கே எங்கேயாவது குளிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு ராத்திரி 2 மணிக்கெல்லாம் உள்ளே ஓடி போய் நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்காதா, நடராஜா வெளில வரும்போது பார்க்கணுமேன்னு ஓடக்கூடிய அடியார்களுடைய அனுபவங்கள் எல்லாம் தனித்தனியாக கேட்டோம்னா பிரமிக்க செஞ்சிடும். அதோடெல்லாம் ஒப்பிடும்போது யாருமே அதுக்கெல்லாம் ஒன்றும் ஈடே ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆகர்ஷணம் அந்த தேர் திருநாளுக்கு இருக்கக்கூடியதை அவருக்கே வாய்த்த அடியார்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தேர் திருநாள் 2 முறை ஆண்டுக்கு நடக்கக்கூடியது. நடராஜ பெருமான் ஆலயத்திலே ஒரு கீழே சொல்லியிருந்தோம், அந்த 6 கால பூஜை பற்றி சொன்னோம்.
நடராஜர் மாதிரியான அந்த வடிவத்தை தேவர்கள் வழிபடுவது போலே 6 கால பூஜையை ஒரு வருஷத்தின் 6 அபிஷேகங்களாக பிரித்து கொண்டு சித்திரை திருவோணத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 6 கால அபிஷேகமாக பிரித்துக் கொள்கிறார்கள். அதை 6 மாசமா பிரிச்சுக்கிட்டோம்னா முதல் 6 மாசம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய தையிலிருந்து ஆணி முடிய இருக்கக்கூடியது, ஆடியிலிருந்து மார்கழி முடிய இருக்கக்கூடியது. இந்த விதத்துல தை மாசத்துல தொடங்கக்கூடிய அந்த உத்தராயண காலத்தின் முதல் அபிஷேகம் மாசி மாசம் நடக்கும். மாசி அது அடுத்து வரக்கூடிய அபிஷேகம் சித்திரை ஓணத்துக்கு ஒரு அபிஷேகம், ஆணி மாசத்துல 3வது. அப்போ உத்தராயணத்தினுடைய கடைசி அபிஷேகம் ஆணி மாசத்துல. அதுக்கு அடுத்து தட்சிணாயனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்டாசி ஐப்பசியில சதுர்தசி, ஆவணி புரட்டாசி சதுர்தசி திதிகள்லையும் கடைசி அபிஷேகம் தட்சிணாயனத்துக்கான கடைசி அபிஷேகம் மார்கழியிலேன்னு நடக்கும். இந்த 2 அயனங்கள்லையும் உத்தராயணத்திலையும் தட்சிணாயனத்திலையும் கடைசி அபிஷேகம் 3வது அபிஷேகத்தை 2 பாதிகள்லையுமே பிரம்மோற்சவமாக கொண்டாடுறாங்க. அதனால தான் ஆனி திருமஞ்சனம் ஆனி மாசத்திலேயும் மார்கழி ஆருத்ரா தரிசனம் தட்சிணாயனத்திலுமாக 2 பிரம்மோற்சவங்கள். 2க்குமே கொடியேறி 10 நாட்கள் விசேஷமாக செய்யக்கூடிய வழிபாடு. அது ஒவ்வொரு நாளும் பெருமான் வெவ்வேறு வாகனங்கள் எல்லாம் எழுந்தருளி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக காட்சி கொடுத்து நிறைவு நாளன்றைக்கு சபையிலிருந்து நடராஜ பெருமானே புறப்படும்படியான ஒரு ஏற்பாடு. அது 9வது நாள், 10 நாள் திருவிழாவில் அது 9வது நாளாக பார்க்கப்படும். 9வது நாள் விடியற் காலை வேளையில சுவாமி புறப்படுவார், சபையில் புறப்படுவார், தானே எழுந்தருளுவார். அதற்கு முந்தைய நாள் அவருக்கு செய்ய வேண்டிய அலங்காரங்கள், அதிகப்படியான ஆபரணங்கள் இதெல்லாம் சாத்தி திருமேனி முழுக்க போர்வை சாத்தி மறைத்து கார்த்தால பூஜை முடிச்சுட்டு சுவாமி விடியற் கார்த்தால வேளையிலே சபையிலிருந்து புறப்பட்டு முதல்ல நடராஜ பெருமான் பிரவேசித்து வெளியே வருவார். அவரை பின்தொடர்ந்து சிவகாமி அம்மையும் வெளியே வர சபை அடைத்து சார்த்தப்பட்டு சுவாமியும் அம்மனும் உள்பிரதட்சணம் சபையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திருச்சுற்று அந்த பிரகாரத்தை வலமாக வந்து 2வது ஸ்ரீமுனநாதருடைய பிரகாரம் அதற்கு கிழக்குவாசல் வழியே அங்கே வெளியே வந்து அந்த பிரகாரத்தை முழுவதுமாக பிரதட்சணம் பண்ணி வடகிழக்கு மூலையிலே வரும்போது யாகசாலைக்கு முன்பாக நின்று யாகசாலை பூர்ணாகுதியை சுவாமியும் அம்மனுமாக கடாட்சித்து அங்கே வழங்கப்படும் தீபாராதனை புஷ்பாஞ்சலி எல்லாம் ஏத்துக்கிட்டு அனுகிரகம் பண்ணி வழிநடுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீட்சிதர்களுக்குமாக ஏற்படுத்த இருக்கக்கூடிய அவரவர்களுடைய கட்டளைகளை எல்லாம் சுவாமி அப்படியே போற வேகத்தில் அப்படியே கடாட்சித்து கொண்டே போவ அவரவர்களுடைய உபச்சாரத்தை அப்படியே பெற்றுக்கொண்டு சுவாமி வெளியேறி அந்த 21 படிகள் மேலே கடந்து போய் கீழவாசல் கோபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய திட்டிவாசல் வழியே வெளியே புறப்பட்டு நடவன பந்தல்னு சொல்லக்கூடிய அந்த பந்தல் வழியே நடந்து தேரடியை அடைவார். அந்த சன்னிவேசம் உலக உயிர்கள் வந்து அது நடராஜாக்குன்னு ஏற்பட்டிருக்கிற அந்த அடியார்கள்லாம் படக்கூடிய அந்த ஒரு ஆனந்தத்தை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆனந்தமாகத்தான் பார்க்கணும். அதுக்குன்னு அப்போ அவ்வளவு வாத்திய கோஷம், சிதம்பரத்துக்குன்னு ரொம்ப விசேஷமான நாதஸ்வர ஒரு அமைப்பு ஒன்று, மல்லாரி வேற எந்த ஒரு கோவில்லையும் அந்த மல்லாரி விசேஷமான மல்லாரி இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியே சிறப்பு உண்டு. மாயவரத்துக்குன்னு துலா மாசத்துல ஏற்பட்டிருக்கிற மல்லாரி, அது போல அந்தந்த திருத்தலத்திற்கு என்ன நாதஸ்வர இசை உபச்சாரம்ங்கிறது சிவாலயங்கள்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு உபச்சாரம். தமிழகத்துல குறிப்பாக நிச்சயம், அதிலும் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் ஒரு தனித்துவமான அமைப்பு சிவாலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாகஸ்வர மேள அமைப்பு. அதுலயும் சிதம்பரத்தை நாம பிரிக்க முடியாது. சிதம்பரத்துல 8 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான ராகங்கள், அது எல்லா கோயிலுக்குமே இருக்கு. பழைய கோயில்கள் எல்லாவற்றிற்குமே இந்தந்த திருவாரூர்ல எல்லாம் அந்தந்த திசைக்கே சொல்லி இருக்கு. இந்த திசையில வரும்போது இந்த ராகம், கிழக்கு வீதியில வரும்போது இது, முட்டு திரும்பும் போது ஒரு ராகம்னுட்டு எல்லாம் அமைப்புகள் உண்டு. அந்த விதத்துல சிதம்பரத்தினுடைய அந்த மல்லாரி அமைப்பு ரொம்ப விசேஷம். அந்த தேர் மல்லாரி கேட்டுக்கொண்டு சுவாமி எழுந்தருளும் போது அத்தனை பேரும் ஏதோ முதல் தடவை இப்பதான் அவர் வெளிவராரோங்கிற மாதிரி, ஒருவேளை பதஞ்சலி வியாகரபாதர்களுக்காக எல்லாம் சுவாமி தரிசனம் கொடுத்த போது சூழ இருந்த தேவர்கள்லாம் இப்படித்தான் கொண்டாடினாங்களோன்னு நினைக்கும்படியான ஒரு ஒரு உத்வேகத்துல, அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல கை கொட்டி வா வா நடராஜான்னு எல்லாரும் கூப்பிட அவர் அப்படியே மிதந்து வரக்கூடிய அந்த ஒரு அழகு சுவாமி அம்மனுமாக சேர்ந்து தேருக்கு எழுந்தருளி அடுத்த சில மணி நேரம் சுவாமி தேர்ல வைத்து கட்டப்பட்டு அந்த ஊஞ்சல்ல வைத்து எல்லாம் இந்த அமைப்புகள் ஏற்பாடுகள்லாம் நடந்து முடிந்த பிறகு தேரோட்டம் தொடங்கும். அன்றைக்கு ஒரு அளவுக்கு விடிந்ததுக்கு அப்புறமா தான் பெரும்பான்மை புறப்படுகிறது. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், நடராஜசுவாமி, சிவகாமி அம்மன், சண்டிகேஸ்வரருமாக 5 தேர்கள் வீதியெல்லாம் வரும். ஒரு மதிய வேளை போலே தேரை கொண்டு வந்து ஒரு வடக்கு மேற்கு வீதிகள் சந்திக்கக்கூடிய பகுதியில நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் தொடர்ந்து இழுத்து கொண்டு வந்து தேர்முட்டியிலே நிறுத்துவாங்க. அங்கே மாணிக்கவாசகருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா மார்கழி 10 நாளும் மார்கழி மாதம் திருவெம்பாவை நோன்பு, ஆனி மாசம் மாணிக்கவாசகருடைய குரு பூசையை ஒட்டித்தான் இந்த விழா நடைபெறும். அதனால 2 விழாவிலேயுமே சுவாமிக்கு அடுத்து முக்கிய ஸ்தானம் மாணிக்கவாசக பெருமான் பெறுகிறார். அவருக்கு அனுகிரகம் பண்ணி தேர்ல இருந்து சுவாமி வந்து ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ சபையிலே எழுந்தருளுவர். சில மணி நேரங்கள் சுவாமி சாத்தியிருந்த ஆபரணங்கள், மாலை பரிவட்டங்கள் இதெல்லாம் களையப்பட்டு திரை விலகி மகாபிஷேகம் பாதி ராத்திரியில தொடங்கி விடிய நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பூர்ண சந்திரன் அங்க நீங்க பார்க்கலாம், கிழக்கு கோபுரத்தை ஒட்டி இருக்கிற அந்த திறந்த வெளியில இருந்து பார்த்தோம்னா
அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே பூர்ணச்சந்திரன் வரக்கூடியதை பார்க்கலாம். இந்த மார்கழியில மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். அதை ஒட்டித்தான் அந்த மிருகசீரிஷம் முடிந்து திருவாதிரை தொடங்கக்கூடிய போது திருவாதிரை நட்சத்திரமே பளிச்சுன்னு தெரியும். இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப மேகக்கூட்டம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வானம் தெளிவா இருக்கும். அதுல அந்த பூர்ண சந்திரனையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒளி வீசக்கூடிய அந்த ஆருத்ரா நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். ஆருத்ரா நட்சத்திரம் சிவபெருமானுடைய அமைப்போடும் அவருடைய தத்துவத்தோடும் பொருந்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அவ்வளவு நெருக்கத்துல அந்த நட்சத்திர ரூபமாகவே இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அன்னைக்கு ஏற்படும். அந்த நட்சத்திரமாக ஆருத்ரா நட்சத்திரத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கும்போது இங்க மகாபிஷேகம் பூர்த்தியாகி அதுக்கு மேல சுவாமிக்கு பல பல ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி பெரிய மாலைகள் எல்லாம் சாத்தி அன்று காலை நடக்க வேண்டிய தரிசனத்தை மெதுவா சபைக்குள்ளே எழுந்தருளச் செய்து சுவாமிக்கு அம்மனுக்குமாக தரிசனம் தொடங்கும். அப்போ அடியார் பெருமக்கள் பொதுமக்கள் எல்லோரும் போய் அம்பாளையும் சுவாமியையும் அப்ப தரிசனம் பண்ணிக்கிட்டு புறப்பாடு அங்கிருந்து முகூர்த்தம் குறித்து தான் அதை செய்வாங்க. அது பல நாட்கள் மதியம் கூட தாண்டிடும். இந்த வருஷம் மதியம் 2 மணிக்கு மேல முகூர்த்தம். முகூர்த்தம் அப்படி குறிச்சிடுவாங்க. அது எப்படின்னா முகூர்த்தம் குறித்து சுவாமி திருப்பி சபைக்கு போறாருல, திருப்பி சபைக்குள்ள எழுந்துடுறாரு இல்லையா. சுவாமிக்கு இந்த மாதிரியான நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் அவர் தான் காலனுக்கு காலனாச்சு. அவர் காலத்தை அவரு நிர்ணயம் பண்றார். நாம இதுல ஈடுபட்டு இருக்கோம். அதனால வினைப்பயன்கள் எப்படியும் செயல்படும். அதனால சுவாமி விஷயத்துல நாமுமே இது பொது கோயில், இத்தனை லட்சம் பேர் வராங்கன்னும் போது யாருக்கு எப்படி இருக்குமோ நேரம்ங்கிறதுனால இந்த மாதிரி நம்மால முடிந்த அளவுல சுவாமி கொடுத்திருக்கிற சாஸ்திரங்களை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை துல்லியமா நிர்ணயம் பண்ணி பண்றோம். அந்த விதத்துல முகூர்த்தத்தை அவர்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற விதிகளுக்கு உட்பட்டு அந்த நேரத்தை கணித்து அதற்கு அந்த நேரத்துல புறப்படுவார். அதுக்கு மேல அவர் எப்ப போய் உள்ள சேர்றாருங்கிறது முழுக்க அவருடைய கண்டிப்புல தான் அது இருக்கும். ஆனா தொடங்குற அந்த நேரத்தை மங்களமான ஒரு நேரமாக இருக்கணும்னு வைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ராஜசபையிலிருந்து வெளிப்படுவார் சுவாமி அம்மனும். அப்ப அந்த படியிலிருந்து அவர் இறங்கக்கூடிய அந்த அழகு, அதை பார்க்கறதுக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேல அன்னைக்கெல்லாம் குழந்தை குட்டியோட அத்தனை பேர் வெளியில காத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளபடியே ஒரு பெரிய ராஜாக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து அவர் வரும்போது அடையக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்போ ஆடி பாடி மகிழ்ந்து வாத்தியங்கள் அவ்வளவு தீவெட்டி இதெல்லாம் தாண்டி அங்கிருந்து வெளிப்பட்ட அதே உத்வேகத்தோடு நடராஜ பெருமான் மீண்டும் எழுந்தருளின் அதே உத்வேகத்தோட சுவாமி திரும்பவும் புறப்பட்டு வந்து அந்த ஞானாகாச சித்சபா பிரவேசம்னு சொல்லக்கூடிய அந்த ஞானாகாச வெளியை தனக்கு அம்பரமாக சாத்தி கொண்டு அடியார்களுக்கு எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்து முடித்து வெளியே வரும்போது முதல்ல சுவாமியும் அவரை தொடர்ந்து அம்பனும் வெளிப்படுவாங்க. திருப்பி உள்ளே எழுந்தருளும் போது அம்பாள் முதல்ல உள்ள எழுந்தருளி அதன் பிறகு நடராஜ பெருமான் உள்ளே எழுந்தருளி சபையினுடைய வெளிப்புற கதவுகள்லாம் சாத்தி உள்ளே இருந்து தலைவாழ்ந்தனர்கள் சுவாமியை மறுபடியும் சபையில எழுந்தருளை பண்ணி அங்கே சுவாமி மறுபடியும் ஆஸ்தானத்திற்கு போய் சேர்ந்து மேலே தரிசனம் தர காரியக்கிரமங்கள்லாம் அதுக்கு மேலே நடக்கும்படியாக சுவாமிக்கு அபிஷேகம் ஆகி சபைக்குள்ள போற அந்த இடைப்பட்ட நேரத்துல சபையில ரகசிய பூஜை ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. அது ரகசியத்துக்கு நித்தியமா நடக்க வேண்டிய பூஜை நடக்கும். ரகசிய பூஜை இருக்கலாம் இல்ல, நித்தியம் நடக்க வேண்டிய பூஜைகள் நடக்கும். ரகசியத்துக்கான பூஜை நித்தியமும் உண்டு. அந்தந்த காலத்துல நடக்க வேண்டியது நடக்கும். அது பாதுகாப்பு நலன் கருதி எல்லோரையும் உள்ள அந்த நேரத்துல யாரையும் விடுறதில்லை. ஏன்னா சபைகளையும் இருக்கணும், இங்கே இருக்கணும், கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அதனால ஏற்பட்டிருக்கவங்க யாரோ அவங்க உள்ள போய் பண்ண வேண்டிய பூஜையை மட்டும் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்துருவாங்க. ஆருத்ராவை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் தான் முக்கியமான இடமா இல்ல வேற எங்கேயும் ஆருத்ரா விசேஷமா? ஆருத்ரா நட்சத்திரம் சிவபெருமானுக்கு முக்கியமானது. பல தலங்கள்லயும் சிறப்பாக நடந்தாலும் சிதம்பரத்துல 10 நாள் கொடியேறி இதெல்லாம் நடக்கிறது. ஆனா வரலாற்று தொன்மைன்னு பார்த்தோம்னா திருவாரூர் தலத்துல நடந்த ஆருத்ரா தரிசனம், மார்கழி திருவாதிரை தரிசனம் பாடல் பெற்ற உற்சவமாகவே பார்க்கிறோம். திருவாரூர் தலம் பாடல் பெற்றது. சுவாமி, மூர்த்தி, தீர்த்தம், திருவிழா, மதில் எல்லாமே பாடல் பெற்ற சிறப்பு. மார்கழி திருவாதிரை திருநாள் அப்பர் சுவாமிகள் வாக்கிலேயே முத்துவிதானம்னு தொடங்கி முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலேன்னு ஆரம்பித்து 10 பாடல்களாலே அவர் காலத்தில் 7ஆம் நூற்றாண்டிலே திருவாரூரிலே எவ்வளவு விமர்சையாக இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் நடந்ததுங்கிறத பத்தி அப்பர் சுவாமிகள் படி கொடுக்கிறார். அந்தபடிக்கே இப்போதும் திருவாரூர்ல 10 நாட்கள் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக மார்கழி திருவாதிரை உற்சவம் கல்யாண சுந்தரருக்கு ஊஞ்சல் திருநாளாக நடக்கும். அது பாவை நோன்பு நோற்ற காலம். மாணிக்கவாசகர் பாவை நோன்பு நோற்ற காலம். பாவை நோன்பினுடைய அடிப்படையே தகுதியான ஒருவன் கணவனாக அமையணுங்கிறது தான். அதனால கல்யாண சுந்தர மூர்த்தியவே இந்த உற்சவத்திற்கு பிரதானமாக வைத்து அவருக்கு ஊஞ்சல் உற்சவம், தலைவன் தலைவி சேருதல்னாலே அந்த ஊஞ்சல் இதெல்லாம் அதோட சேர்ந்து வரும், சிருங்காரமாக இருக்கக்கூடியது. அதற்குன்னு ஒரு ஊஞ்சல் மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திற்கு கல்யாண சுந்தரர் எழுந்தருளி ஊஞ்சல் திருநாளாக 9 நாட்கள் விழா நடக்கும். அதுல 9வது நாள் சுவாமி அங்கிருந்து 8வது நாள் சாயங்காலம் தியாகராஜாவே புறப்பட்டு அவர் எழுந்தருளி ராஜநாராயணன் மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே எழுந்தருளி இருப்பார். கடைசி நாளுக்கு முந்தைய நாள் இது நடக்கும். அடுத்த நாள் காலையிலேருந்து நடக்க வேண்டிய பூஜைகள்லாம் தியாகராஜா அந்த ராஜநாராயணன் மண்டபத்திலேயே கண்டருளி அன்னைக்கு சாயரட்சிக்கு பிறகு சுவாமிக்கு விசேஷமாக முசுகுந்தார்ச்சனை எல்லாம் பண்ணி அதை தொடர்ந்து சுவாமிக்கு மகாபிஷேகம் ஆரம்பிக்கும். சிதம்பரத்திலே மற்ற சிவாலயங்கள்லாம் நடக்கிறபடியே இங்கேயும் மகாபிஷேகம். அதிகப்படியான திரவியங்கள். ஒரு காலத்திலே அந்த சுவாமிக்கு 12,000 பழங்கள் எல்லாம் அபிஷேகமாச்சா. தியாகராஜாவினுடைய திட்டம்னா மகாராஜாங்கமா இருக்கணும். அதனாலே வேற எங்குமே பார்க்க முடியாத அளவிற்கு அதிகப்படியான திரவியங்கள் கொண்டு மகாபிஷேகம் சில மணி நேரம் தொடர்ந்து நடக்கக்கூடிய சிறப்பு.
திருவாரூரில் நடக்கக்கூடிய திரவியங்களினுடைய வரிசை அந்த திட்டம் எல்லாமே தனியே கேட்டு இன்புற வேண்டியது. அதுக்கு பின்னாடியெல்லாம் தத்துவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மகாபிஷேகம் தியாகராஜாக்கு முடிந்த பிறகு நடராஜ பெருமான் திருவாரூர்ல அச்சலேஸ்வரம் சன்னதியில் இருப்பார். அவருக்கு அபிஷேகம், ஏன்னா ஆருத்ராக்கு நடராஜ பெருமானுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுனாலே அங்கே அவருக்கான ஒரு அபிஷேகமும் நடந்து முடிந்து சரியாக காத்தால 6 மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளமல்ங்கிற திருத்தலத்திலேருந்து பதஞ்சலி வியாகரபாதர் முனிவர்கள் அவங்க திருவாரூர் தியாகேச பெருமானுடைய யாராலும் பார்க்க முடியாத திருவடியை இந்த நாள்ல தவம் செய்து பார்த்தார்கள்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அதனால அந்த ஊர்ல இருந்து பதஞ்சலி வியாகரபாதர் புறப்பட்டு அந்த ஊர் மக்கள் அவங்க எல்லாரும் வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு திருவாரூருக்கு விடியற் காத்தால வந்து சேர்ந்து சரியா 6 மணிக்கு ராஜநாராயணன் திருமண்டபத்துல பதஞ்சலி வியாகரபாதர்களை முன்னிட்டு கொண்டு அவர்களுக்குன்னு கொடுக்கிற தரிசனத்தோடு பாத தரிசனத்தை தியாகராஜ பெருமான் கொடுப்பார். பதஞ்சலி வியாகரபாதருக்கு வந்து மார்கழி மாசம் திருவாரூர்ல தரிசனம், தை திருவாரூர்ல. மாசம் சிதம்பரத்தை தை தரிசனம். பூசத்துக்கு சிதம்பரத்திலே தரிசனம். அந்த தரிசனம்னு சொல்லப்படுகிறது. அப்படி மார்கழி திருவாதிரை அன்றைக்கு விடியற்காலை வேளையிலே தியாகராஜ பெருமான் தன்னுடைய வலது திருவடியையும் அம்பிகை கொண்டியம்மை பக்கத்திலே இருக்கக்கூடிய அம்பிகை தன்னுடைய இடது திருவடியையும் 2 பேருக்கும் நடுவே ஸ்கந்த கடவுள் முருகப்பெருமான், அவரை வருஷத்துல இந்த 2 நாட்கள் தான் சில மணி நேரம் பார்க்க முடியும். அந்த முருகப்பெருமானும் முழுவதுமாக காட்சி கொடுத்து சித்து சத்து ஆனந்தம்னு சொல்லக்கூடிய 3 சிதானந்த வடிவமாக சுவாமி அம்மன் முருகப்பெருமானோட சேர்த்தியிலே காட்சி தரக்கூடிய மிக முக்கியமான திருநாள் இந்த மார்கழி திருவாதிரையிலே திருவாரூர் திருத்தலத்தில் நடக்குது. இது அப்பர் காலத்திலேருந்து நடந்து வந்த ரொம்ப விசேஷமான திருநாளாக பார்க்கிறோம். ரொம்ப நன்றி மது சார். சிதம்பரத்துல ஆரம்பிச்சு திருவாரூர்ல முடிச்சிருக்கீங்க. குறிப்பாக இந்த சிதம்பரம் தரிசனத்தை போய் நின்று எல்லாரும் அனுபவிக்கணும். நீங்க சொல்லும் போது எனக்கே ஆசை வந்துருச்சு, வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் போய் நம்ம தேர் தரிசனம் பார்க்கணும், அதே போல நடராஜா பார்க்கணுங்கிற ஒரு ஆசை உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எனக்கு ஏற்படுத்திட்டீங்க. இதே மாதிரி இந்த பார்க்குறவங்களுக்கு இந்த அனுபவத்தை ஏற்படுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து சிதம்பரம் தரிசனம் செய்ய திருவருள் கூட்டு வைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கிறேன். நேரிலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மது சார். ஆரூரா தியாகேசா, நன்றி.